ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் ஸ்கீமில் புதிய விண்ணப்பம் இனிமேல் வர வாய்ப்பில்லை அப்படின்ற ஹெட்லைன் மூலிமா டீட்டெயிலான வீடியோவை பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச அப்டேட், அது மட்டும் இல்லாமல் செய்தி வெளியிட டெய்லியும் வீடியோவாக அப்டேட்டாக கொடுத்துன்னு வரோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பயனுள்ளதாக இருக்குது. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இனிமேல் வரவே வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் வராங்க. அவங்களுக்கான டீட்டெயிலான வீடியோவை இது இருக்க போது. புதிய விண்ணப்பம் இனிமேல் வர வாய்ப்பில்லை. அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் ஏற்கனவே சட்டப்பேரவையில் யாரெல்லாம் இது வரைக்கும் விண்ணப்பிக்காத தவறியவர்களோ அவங்களுக்கு இனிமேல் புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருந்தார். அதனால் இனிமேட்டுக்கு புதிய விண்ணப்பம் வர வாய்ப்பில்லை. மேலும் பார்த்திங்கன்னா தமிழக அரசு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக 8 வட்டாட்சியர் 101 துணை வட்டாட்சியர் நியமனம் செய்திருக்காங்க. சிறப்பாக செயல்படணும் இந்த திட்டம் அப்படின்றதுனால. அதனால் இனிமேல் இந்த புதிய விண்ணப்பம் வர வாய்ப்பில்லை. மேலும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக செப்டம்பர் மாதம் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற ஒரு சில கண்டென்ட் மூலயமா வெளியாகிருக்கு. ஒரு சில ஆர்டிகல் மூலயமா வெளியாகிருக்கு. அதனால் இனிமேட்டுக்கு புதிய விண்ணப்பம் வர வாய்ப்பில்லை. மேலும் பார்த்திங்கன்னா 2,80,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி இந்த மாதத்தில் நடைபெற்று வருது. அதனால் இனிமேட்டுக்கு புதிய விண்ணப்பம் வர வாய்ப்பில்லை. மேலும் பார்த்திங்கன்னா இதே போல் நிறைய இன்ஃபர்மேஷன் மூலயமா நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் செய்தி வெளியீடு மூலயமா புதிய விண்ணப்பத்துக்கான நிறைய நியூஸ் வெளியாகிருக்கு. அது எல்லாமே வந்ததுனால இனிமேல் புதிய விண்ணப்பம் வர வாய்ப்பில்லை அப்படின்ற கண்டென்ட் மூலயமா டீட்டெயிலாக இந்த வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. யாரெல்லாம் புதிய விண்ணப்பம் இனிமேட்டுக்கு வராது அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கம்பல்சரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதிய விண்ணப்பம் இனிமேல் வர வாய்ப்பில்லை. இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட்டும் செய்தி வெளியீடு சம்மந்தமாகவும் ஒரு நாளையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட்டாகவும் தகவல் வீடியோவும் டெய்லியும் அப்டேட்டாக போட்டுன்னு வரோம். இதன் மூலயமா நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வரவே வராது, வர வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் வரீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வீடியோ கேட்டவங்க தெரியும். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இனிமேல் வர வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருப்பேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய செய்தி வெளியீடும் நிறைய ஆர்டிகல் மூலயமா அனௌன்ஸ்மெண்ட்டும் தகவலும் அரசு வட்டாரங்கள்லேருந்து நமக்கு கிடைச்ச தகவலையும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வராங்க. இப்போ கூட ரீசனாக அதுக்காக இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்லையும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்டேட்லாம் நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கோ புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக அதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி புதிய விண்ணப்பத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ண வரீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இது வரைக்கும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக நமக்கு கிடைச்ச பாயிண்ட் எல்லாத்தையும் இனிமேல் வராது அப்படின்ற டாப்பிக்கில் இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாவே உங்களுக்கு இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வருமா வராதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண இருக்கும்போது நமக்கு ரீசனாக கிடைச்ச அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிதாக மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்க முடிவெடுத்திருந்தால் அடுத்த 4 மாதங்களுக்கு பிறகு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 4 மாதத்தில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்ய போகிறாங்க என்றும், அப்பொழுது இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் கூட விண்ணப்பிக்கலாம் என்ற செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 4 மாதத்தில் விண்ணப்பம் வரப்போகுது. யாரெல்லாம் இது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூபாய் 1000 ஆனது 48,000 மகளிர்களுக்கு அவர்களுக்கு வங்கி கணக்கில் சென்ற மாதம் மேல்முறையீடு செய்தவர்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம். 1,48,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் ஜூலையில் 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இ சேவை மூலயமா மேல்முறையீடு செய்தவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1,85,000 பேர் மேல்முறையீடு செய்தாங்க. அவங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக 1,48,000 பேர் 11,70,000
85,000 பேர் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அதில் 1,48,000 பேருக்கு வந்து பணம் இப்போ இந்த போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. மேலும் இந்த நியூஸை வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். ரீசனாக வந்து நியூஸ் சேனலில் வந்து இது அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட திட்டம். புதிய பயனாளிகளை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்றதுனால நியூஸ் சேனல்லே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வர வாய்ப்பில்லை அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 3,30,000 பேருக்கு இணைக்கப்பட வாய்ப்பில்லை. நம்ம இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1,48,000 பேருக்கு வந்து பணம் வந்துருது. அதனால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீதமுள்ள தொகையில் வந்து புதிய விண்ணப்பம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் வந்து வர வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரியே வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்லையும் ஆர்டிகல் சம்மந்தமாக கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கிற இன்ஃபர்மேஷன் மூலயமா தான் வந்து நம்ம கண்டென்ட் வந்து கொடுத்துன்னு வரோம். அதனால் புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2,30,000 பேருக்கு ஏற்கனவே 1,48,000 பேருக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே வருத்தம் தேவையில்லை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருந்தார். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்காதவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அதாவது டீட்டெயிலாக வந்து சொல்லலாம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்காதவர்களும் புதிதாக விண்ணப்பிக்கலாம். அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் வாய்ப்பு விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்றத சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்காரு. இதில் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முகாம் வந்து சென்ற வருடம் வந்து நடைபெற்றிருந்தது 2 கட்டமாக. அதில் விண்ணப்பிக்காதவர்களுக்கு கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகுதியான பயனாளர்களும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுல அரசு வந்து கவனம் வந்து செலுத்தின்னு வராங்க. இது சம்மந்தமாக சட்டப்பேரவையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். சட்டப்பேரவையிலே வந்து புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வர வாய்ப்பில்லை. யாரெல்லாம் வந்து வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான ரிப்ளை அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் 1 கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு தான் வந்து இந்த திட்டத்தில் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அரசு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 பேருக்கு மேலே வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 1 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் 2-3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது தேர்தல் என்பதால் கடினம், அதனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் கொடுப்போம், கவலை வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் உறுதி அளித்திருந்தார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஆர்டிகல் மூலயமா நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்திலே ஏற்கனவே லோக்சபா தேர்தலை முன்னிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தார். முன்னே எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாதம் வந்து முடியவடையில், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இனிமேட்டுக்கு வந்து வருமா அப்படின்றத நீங்களே வந்து கன்ஃபார்மாக முடிவு எடுத்துக்கலாம். வருமா வராதா, இல்லை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்லைனா வந்து புதிய விண்ணப்பம் வரவே வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட்லைனில் போட்ட மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர்கள் பணியிடங்கள் உருவாக்கியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கூடுதல் பணியாளர்கள் நியமனம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்றதுக்கு கூடுதல் பணியிடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. தமிழக அரசில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்றதுனால வட்டாட்சியர்கள் போஸ்ட்டும் துணை வட்டாட்சியர்கள் போஸ்ட்டும் வந்து கூடுதலாக உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வருமா, இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படுமா அப்படின்றதுக்கு நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வருமா வராதான்றதை நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிருங்க. புதிய விண்ணப்பம் எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோ போடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து விண்ணப்பம் இனிமேல் வந்து வர வாய்ப்பில்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும் வரீங்க. தொடர்ச்சியாக வந்து நம்ம அப்டேட் போகிறதே வந்து புதிய விண்ணப்பம் வரும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த எக்ஸாம்பிள் இந்த செய்தி வெளியீடுலாம் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் விரைவில் வந்து புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற அத்தாட்சிக்காக தமிழ்நாடு அரசே ஒரு முக்கியமான செயல்பாடு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும். அதாவது வந்து சென்ற மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து வந்துருந்து திரும்ப ரிப்பீட்டடாக இந்த வீடியோவில் வந்து போடுறேன். விண்ணப்பதாரர்களுக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும். புதிதாக ஸ்மார்ட் கார்டுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள் வழங்க கோரி சுமார் 2,80,000 பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தனர். தேர்தல் காரணமாக ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் வந்து தொடக்கம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசனாக வந்து 2,80,000 பேருக்கு ரேஷன் கார்டு
கார்டை கொடுக்கறது காரணமாக கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2,80,000 பேரும் கண்டிப்பாக வந்து தகுதியானவர்கள் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் பேர்னா வந்து இருப்பாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு வந்து அரசு ஏற்படுத்தி தரும் அப்படின்ற நோக்கத்தினால கண்டிப்பாக வந்து செயல்படும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து சொல்கிறேன். புதிய விண்ணப்பம் இப்போ டீட்டெயிலாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பார்க்கணும்னு சொல்கிறேன். புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசு வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் முகாம் சம்மந்தமாகவோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சம்மந்தமாகவோ எந்த ஒரு வெளியிடல. நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிகல் மூலியமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வந்தவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதோட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தார். தகுதி உள்ள 90% மக்களுக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது. அதாவது மகளிர்களுக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது. தகுதியான ஒரு சிலர் வந்து விடுபட்டு இருந்தால் அப்பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் தர வேண்டும் அப்படின்றத திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருந்தார். அறிவுரையும் வந்து சொல்லியிருந்தார். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் மாதம் அதிகரிக்கும் பயனாளர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து வெளியாக இருந்தது. விரைவில் வந்து பெரிய மாற்றம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். செப்டம்பர் மாதம் அதிகரிக்கும் பயனாளர்கள் விரைவில் பெரிய மாற்றம் அப்படின்றத நம்ம வீடியோவை வந்து பார்க்காத இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம தம்ப்நெயிலில் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் இதுமேல் வந்து வர வாய்ப்பில்லை அப்படின்றது வந்து உறுதி கிடையாது. இனிமேல் புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து செப்டம்பர் மாதத்தில் வரலனாலும் அடுத்த 2-3 மாதத்தில் புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து வரும். அது வரைக்கும் நம்ம சேனலில் கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வீடியோ வரும். மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக அப்டேட் வரும். மேலும் வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ போடலாமா அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக வந்து சொல்லுவேன். மேலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கமெண்ட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ரீசனாக. அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம். மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டு இருந்தேன், 3 மாதமாக வரவில்லை, இதை பற்றி தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த திட்டத்து சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணோம். இது போல் கேள்விகளுக்கு முக்கியமான பதில் அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3 மாதமாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து வரல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 தவணை வந்து வந்திருக்கு. இப்போ ரீசனாக லாஸ்ட்டு 3 தவணை வரல அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 தவணை ஏன் வரலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது நிறைய கிரைட்டீரியா வந்து இருந்திருக்கும். அப்ளிகேஷனில் பேக் சைடில் வந்து குறிப்பாக வந்து சொல்லணும்னா 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது, கனரக வாகனங்கள் வந்து நீங்கள் 4 சக்கர வாகனங்கள் பயன்படுத்தக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவை நீங்கள் பணம் வாங்கின்னு இருக்கும்போது மீறி இருந்தீங்கன்னா, புதுசாக வந்து கார் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் நேமில், அதே போல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து யாராவது ஏர்னிங் அதிகமாக வந்து பண்ணியிருக்கலாம், புதுசாக வந்து வேலை கிடச்சிருக்கலாம், அரசு ஊழியர்களாக வந்து ஆகியிருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது வந்து நடந்திருக்கா, எலிஜிபிலிட்டி ஏதாவது வந்து நீங்கள் மீறி இருக்கீங்களா அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணிங்க. அப்படி வந்து எலிஜிபிலிட்டி மீறி இருந்தால் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. இதே போல் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி மீறி இருக்கீங்க, இந்த கிரைட்டீரியா மீறும் பட்சத்தில் உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுது, இதுக்கு மேலே உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து வராது அப்படின்ற எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வந்து வரும். இது போல் காரணத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வராத வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு கரெக்டாக வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படின்றதையும் 1 செகண்ட் வந்து செக் பண்ணிங்க. இது சம்மந்தமாக மேலும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நம்ம டீட்டெயிலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோலையும் இதை பற்றி வந்து சொல்லணும் வரோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வேணுனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக அப்ளிகேஷன் வேணுனாலும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ஃபார்ம் வேணுனாலும் கண்டிப்பாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து வெப்சைட்டுக்கு போகலாம். அப்படின்னா குரோமில் வந்து போயிட்டு TN_info_360 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம், பிஎம் கிசான் ஸ்கீமு, பிஎம் ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீமு, மருத்துவ காப்பீடு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிக்கல், ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை, நீங்கள் வந்து வீடியோ மூலிமா வந்து பார்க்குறதோட அதில் ஆர்டிக்கல் மூலிமா வந்து ரைட்டன் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்ம், ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பிடிஎஃப்ல எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்றத பிடிஎஃபே டேரெக்டாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதனால் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. மறுபடியும் வந்து சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி வந்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் 100% வந்து தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக நம்மளால் முடிஞ்ச அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும், இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து பயனடைஞ்சிருக்காங்க. 1000 ரூபாய் மேல்முறையீடு செய்துட்டு வந்து பெற்றிருக்காங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து பெற்றிருக்காங்க. நம்ம கொடுத்த கமெண்ட் மூலமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். பழைய வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே, திரும்ப சொல்கிறேன், மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.